எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம். ஏன்னா ராசி பலன் போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது, பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்கிறத விட நகர்வுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை. ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார். புரியுதா? பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார். 17/12/2023 அன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு வந்துடுறார். தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட 29 நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார். அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா மார்கழி தனுசு ராசி. ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயனம் முடிய போகிறது. அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார். உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம். தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டாள் அவதரித்தது, ஆண்டாள் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுவும் யார்? குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதமான, ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி. குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒரே அணி. அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த 29 நாட்கள் அற்புதமான நாட்கள், அருமையான நாட்கள். இந்த 29 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா ஜீவனாதிபதி. ஜீவனாதிபதி அப்படின்னாலே என்ன? இந்த ஜீவனுக்கு அதிபதி. இந்த ஜீவன் நல்லபடியாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? வருமானம் வரணும். வருமானம் வரணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைப்பு எப்படி வரும்? ஒரு உத்தியோகம் கிடைச்சாதான், இல்லைன்னா ஒரு தொழில் வியாபாரம் கிடைச்சாதான். அந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ஒரு ஜீவனை வாழ வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். என்ன சில இடத்துல இருக்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பிரச்சனைகள் கிடையாது. இந்த ஜீவனாதிபதி இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்மராசியில் சில குழப்பங்களையும் கொடுத்தார், சந்தோஷத்தையும் கொடுத்தார், பிரச்சனைகளை கொடுத்தார், சங்கடங்களை கொடுத்தார், அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்தார். எல்லாம் மாறி மாறி நீங்களும் பண்ணிட்டீங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படியே ஏறிட்டும். எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்பிங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஐயோ எனக்கு என்னமோ வந்துச்சு. இப்படியே தான் மாறி 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 போயிட்டுருக்கு. சில நேரங்களில் கோபமான ஒரு சூழ்நிலை, கோபம் அதிகமாக இருக்குது, வீண் கோபம் தவிர்க்க முடியல, பட்டுன்னு பேசிடுறீங்க. என்ன பண்ணுறது? சில நேரங்களில் நீங்களே அதை அவாய்ட் பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. உடல் ஆரோக்கியமும் சொல்ல முடியல, அப்படி அப்படியே மாறி மாறி தான் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு குருவோட இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். எப்படி? தன வரவை கொடுக்க போகிறார். இந்த தனவரவை எப்படி கொடுப்பார்? உழைக்கணும். உழைப்பை கொடுப்பார். உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய வேலை செய்கிற மாதிரி இந்த ஜீவனாதிபதி ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் அதெல்லாம் புன்முறுவலோடு எல்லாத்தையுமே பண்ணினீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு உண்டான ஒரு இந்த இன்சென்டிவ், போனஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகள்லாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். நல்ல வேலை கிடைக்கும். காலையில் எழுந்தோடனே சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு இன்டர்வியூ போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம்லாம் நல்லா கவனித்து நீங்கள் பண்ணினீர்கள் அப்படின்னாலே தொழில் வியாபாரம் அற்புதமாக அமையும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. நல்ல தொழில் கிடைக்கும். உங்களுக்கு எதில் சரியாக பண்ணணும்னு தோன்றதோ அந்த தொழிலை நீங்கள் எடுத்து நடத்துங்க. அற்புதமான ஒரு தொழில் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருந்து அற்புதமாக பண்ணினாலே உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.
நீங்கள் கேட்ட இந்த கடன் உதவி, இந்த வங்கி கடன் உதவி, ப்ரைவேட்டில் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சாதாரணமாகவே நீங்கள் யாருக்காவது வாக்குறுதிகளை கொடுத்துட்டிங்கன்னா எப்படியாவது முடிச்சு கொடுத்துருவீங்க. அந்த வகையில் இந்த ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான ஒரு அறிகுறிகள் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், கவலைப்பட வேணாம். இருந்தாலும் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், 5ஆம் இடத்துல ராகு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நல்லது. மருத்துவ செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும், பெருசாக கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம், அனுசரித்து போங்க, அவ்வளோதான். நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கனாலே அற்புதம். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. அதனால் விட்டு கொடுத்து போனீங்கனாலே அற்புதமான ஒரு குடும்பம் அமையும். அதுமாரி ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக சிந்திக்கும். எப்படி கவனமாக ஒவ்வொரு அடியையும் நுணுக்கமான அடியாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். பொறுமையாக எடுத்து அப்படியே 1 by 1 பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அருமையான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். கோபமெல்லாம் குறையும். இப்போ சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் வீண் கோபம் வரும். அந்த சிந்திக்க தெரிந்து விட்டால் கோபமே வராது. அதனால் இப்போ உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கும், திறன் அதிகரிக்கும். அதனாலே உங்களுக்கு அந்த வீண் கோபம் குறையும். அதனாலே குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு உயர்வுகள் உண்டாகும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலம். கலைத்துறை நண்பர்களுக்கு அருமையான நேரம். இப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். அதன் மூலமாகவே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டங்களை குறைத்து நன்மைகளை அதிக அளவில் கண்டிப்பாக செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.